சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உள்ளிம்னா மந்திகத்தைர் பறவைகளுடைய பாச தெரியும், அவங்களுக்கு பறவைகளோட பாச தெரியும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு போது உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப வந்துச்சு ஒரு ஆந்தை ஒன்று வந்துச்சு. என்னது? ஆந்தை. ஆந்தை முழிக்கிறது இதே, அது ஒரு ஜாதி முழித்தான் முழிக்கும். சொல்லுவாங்க ஆந்த மாதிரி முழிக்கிறையாப்பா, ஆந்த முழி முழிக்கிறான். எங்களுக்கு தெரியும் ஆந்தைக்கு முழிக்க மட்டும்தான் தெரியும், அதுதான் எங்களுக்கும் தெரியும். ஆனா நாங்க முழிக்கிற முடி, எங்கட இன்றைக்கு குடு அடிச்சுட்டு முழிக்கிற முடி, அது தேய்விலிய புளியை விட மோசமாத்தான் இருக்குது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது எங்க கொண்டு போகுது? ஆந்த வந்துச்சு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிந்தனை உள்ளவர்கள், ரொம்ப கோடீஸ்வர சஹாபி அல்லவா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை 4 பேர்கள் ஆட்சி செஞ்சார்கள், 2 முஸ்லிம்ஸ் 2 காஃபிர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இஸ்கந்தர் துல்கர்னான் அலைஹிஸ்ஸலாம் 2 முஸ்லிம் 2 காஃபிர், ஒன்று நும்ரூத் இன்னொன்று புக்துநசர், 2 காஃபிர்கள். முழு உலகத்தையும் ஆட்சி செஞ்சாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆந்த வந்து நிக்குது. ஆந்தைய பார்த்து கேட்டார்கள், உன்கிட்ட சில விஷயம் படிக்கணும். ஆந்தையிட்ட கேட்டார்கள், ஆந்தையே நீ ஏன் பாழடைந்த கட்டிடங்களை உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய்? ஆந்த சொல்லிச்சு, நபி அவர்களே, இங்க வாழ்ந்த மக்கள் எல்லாரும் எங்க போயிட்டாங்க? கோட்டை கட்டி வாழ்ந்த மக்கள் எங்கே போய்விட்டார்கள்? நான் அதை நினைச்சு கொண்டிருக்கிறேன். 2வது கேட்டார்கள், ஆந்தையே நீயே பச்சை வஸ்துக்களை சாப்பிடுவதில்லை? ஆந்த சொல்லிச்சு, எங்கட முன்னோர்கள் ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் பச்சை மரத்துக்கிட்ட போய் தான் உலகத்துக்கே தூக்கி வீசப்பட்டாங்க. எனக்கு பச்சைன்னு சொன்னா பயமாயிக்குது. 3வது கேட்டார்கள், ஆந்தையே நீயே தண்ணீர் குடிப்பதில்லை? ஆந்த சொல்லிச்சு, நூஹ் நபியோட பட்டாளத்தை அல்லாஹ் அழிச்சது தண்ணியால, அல்லாஹ் அழிச்சது தண்ணியால, அதனால தண்ணீன்னு சொன்ன கிட்ட போகவும் பயமாயிக்குது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆந்தையிட்ட கேட்கணும். 4வது கேட்டார்கள், அல் ததுகுரில்லா, நீ அல்லாஹ்வை திக்ர் செய்கிறாயா? ஆந்த சொல்லிச்சு, ஓ அல்லாஹ்வை திக்ர் செய்கிறேன். ஆந்தையிட்ட கேட்டார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், நீ அல்லாஹ்வை எப்படி திக்ர் செய்தாய்? ஆந்த சொன்னது, சுப்ஹான யா ஹாலிகன் நூர், ஒளியை படைத்த இறைவனே, உன்னை நான் தூய்மைப்படுத்துகிறேன், நான் அல்லாஹ்வை திக்ர் செஞ்சு கொண்டிருக்கிறேன். பறவை ஒன்றை நேரத்துடைய பிரயோஜனத்தை விளங்கின பறவை அல்லாஹ் நபிட்ட சொன்ன பதில். புறா ஒன்று வந்து நிற்குது. புறாட்ட கேட்டார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், நீ என்னமாவது சொல்ல போறையா? புறா சொன்னது, நான் சொல்ல போறேன். சரி என்ன சொல்லணும் சொல்லு சொல்லு. புறா சொன்னது, நபி அவர்களே, வைலுல் லிமனி துன்யா ஹம்முஹு, யாருடைய நியத், யாருடைய எண்ணம் துனியாவாக இருக்குமோ, சிலெடுத்தால் சிலாக்கள் எதை எடுத்தாலும் துனியா துனியா, அதுக்கு எவ்வளோ இதுக்கு எவ்வளோ, அதுக்கு எவ்வளவு தருவீங்க இதுக்கு எவ்வளவு தருவீங்க, எதை எடுத்தாலுமே துனியா. புறா சொல்லிச்சு, நபியே எவனுடைய நோக்கம் துனியாவாக இருக்குமோ அவனுக்கு நாசம் உண்டாகட்டும். புறா விளங்கிச்சு துனியாவுடைய நஷ்டம். நபிட்ட சொல்லுது, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சில விஷயம் சில ஹாசான மக்களுக்கு கொடுப்பான், சில விஷயம் சில ஹாசான மக்களுக்கு கொடுப்பான். நபியுடைய 63 வயசுடைய பொறுமதி, ஒவ்வொரு வினாடியும் பொறுமதி சஹாபாக்கள் வழங்கினார்கள், அந்த பொறுமதியை வழங்கினார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அவர்கள் வஃபாத்தான பிறகு அந்த காலத்தை எல்லாம் நினைத்து கவலைப்பட்டார்கள். தெரியுமா, சுவர்க்கவாசிகளுக்கு கவலையே கிடையாது. ஆனா ஒரு விஷயம் கவலை. என்ன கவலை? உலகத்துல அல்லாஹ்வை திக்ர் செய்யாம கழித்த நேரம் இருக்குது தானே, இதை நினைச்சு சுவர்க்கவாசிகள் கவலைப்படுவாங்களாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்க எதிலையும் பாருங்க, ஆரம்பத்தில் திக்ர் இருக்குது. பள்ளிக்குள்ள வரும்போது என்ன திக்ர்? என்ன திக்ர்? அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அபுவாப ரஹ்மத்திக். பள்ளியை விட்டு வெளியே போகும்போது என்ன திக்ர்? இடது காலை வைத்து அந்த நேரத்துடைய திக்ர், யா அல்லாஹ் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக வ ரஹ்மத்திக். இஸ்திஞ்சாவுக்கு போகும்போது என்ன திக்ர்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸ். இஸ்திஞ்சா விட்டு வெளியே வரும்போது வலது காலை வெளியே வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திஞ்சாவில் இருந்து வரும்போது வலது காலை முன்வைத்து மெதுவா சொல்லுவார்கள், ஓஃப்ரானக், யா அல்லாஹ் உன்கிட்ட மன்னிப்பு தேடுறேன். வெளியே வந்து நபி அவர்கள் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அதுஹப அன்னில் அதாவ ஆஃபானி, இந்த துஆவை ஓதுவார்கள். ஏன் ரசூலுல்லாஹ் இஸ்திஞ்சாவுக்கு போயிட்டு வந்து ஏன் துஆ ஓதினார்கள்? நபி தானே திக்ர் வைக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் தானே சதாவும் அல்லாஹ்வுடைய யாபகத்தில் இருக்கிறாங்க.
கிதாபுகளை எழுதுறாங்க. என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் எல்லா நேரமும் அல்லாஹ்வை ஞாபகம் செய்வார்கள். டொய்லெட்டுக்குள்ள போனால் அல்லாஹ்வை ஞாபகம் செய்ய முடியாது. அந்த ஞாபகம் செய்ய முடியாத அந்த சில வினாடிகளை நினைத்து நபி அவர்கள் அல்லாஹ்ட்ட சொன்னார்கள், நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் யா அல்லாஹ். அந்த நேரத்துடைய பொறுமதி யாருக்கு விளங்கும்? சக்கராத்துல உள்ளவன் கோடிய கேட்க மாட்டான். சக்கராத்துல உள்ளவனுக்கு 500 கிலோ தங்கம் ஓடுமா? வேண்டாம். என்னப்பா உனக்கு வேண்டும்? அவன் சொல்லுவான், ரப்பி லவ்லா அஹர்தனி, யா அல்லாஹ் 2019ஆம் ஆண்டு இன்றைக்கு வெள்ளிக்கிழமை 8ஆம் தேதி, இதை யா அல்லாஹ் ஒரு நாள் கூட்டித்தாயா யா அல்லாஹ். இதைத்தான் கேட்பான். முழு கொழும்பத்தரவா வானம் யா அல்லாஹ். முழு உலகம் ஓடுமா? வேண்டாம். தங்கம் வேண்டுமா? வேண்டாம். ஆட்சி வேண்டுமா? வேண்டாம். அந்த நாளத்தாயா அல்லாஹ். நாளுடைய பொறுமதி சக்கராத்துல உள்ளவனுக்கு வழங்கும். சக்கராத்துல உள்ளவன் வழங்குவான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேரங்காலத்துடைய பொறுமதி குர்ஆனில் அல்லாஹ் வல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் மீது சத்தியமாக, சுபஹுடைய நேரத்தின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ரின், துல்ஹஜ்ஜாவுடைய முதல் 10 மீது சத்தியமாக அல்லாஹ் அந்த நேரத்தில் சத்தியம் பண்றான். வல்லுஹா, லுஹா தொழுகையின் மீது சத்தியமாக, லுஹா தொழுகையுடைய நேரம் பொறுமதி. வல்லுஹா வல்லைலி இதா சஜா, இரவு பொறுமதி. அல்லாஹ் சத்தியம் பண்றான். கருண்ட இருள் மீது சத்தியமாக லுஹாவுடைய நேரம் பொறுமதி. அல்லாஹ் சத்தியம் பண்றான். லுஹாவுடைய நேரத்தின் மீது சத்தியமாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரவு பொறுமதி. அல்லாஹ் சத்தியம் பண்றான். வல்லைலி இதா யஹ்ஷா, இரவின் மீது சத்தியமாக. ஃபஜ்ர் பொறுமதி. ஃபஜ்ர் மீது அல்லாஹ் சத்தியம் பண்றான். வாழ்நாளே பொறுமதி. அல்லாஹ் சொன்னான் லூத் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, லாம்ருக்க உங்களோட வாழ்நாள் மீது சத்தியமா நபி அவர்களே, இன்னஹும் லஃபீ சக்ரத்திஹிம் யாமஹூன், உங்களோட கௌம் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌம் ஆணும் திருமணம் செய்தார்கள். அவங்க செஞ்ச அந்த நேரத்தை வீணாக்கினார்கள். அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதிச்சார்கள். அதோட ரியாக்ஷன் என்ன தெரியுமா? அந்த கூட்டம் சக்ராத்தில் தடமாறுவார்கள், வேதனை அனுபவிப்பார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேரம் பொறுமதி, காலம் பொறுமதி, போய்கொண்டே இருக்கும். கணிப்பிட முடியாது, எண்ணி முடிக்க முடியாது. நேரத்துடைய பொறுமதி சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேரத்தை யார் எப்படி பாவிப்பாங்களோ அதை அடைஞ்சு கொள்வாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேரம் காலத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். முடிஞ்சு கொண்டு போகும். நான் முந்தி மௌத்தாகுவேனா? என் வைஃப் மௌத்தாகிறா? தெரியாது, யாருக்கும் தெரியாது. அப்ப ஹயாத்தோட இருக்கிறாரு, பேரப்புள்ள மௌத்தாகிறார். பேரப்புள்ளைக்கு கொடுக்கப்பட்ட 15 வருஷம் முடிஞ்சு. எனக்கு கொடுக்கப்பட்ட ஆயுளிக்குதே 63 வருஷம். கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சு கொள்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் அல்லாஹ் காலத்தை எப்படி எனக்கு தந்துகிறான்? பிறந்ததுல இருந்து 7 வயசாக காட்டி சொல்றது துஃபூலியத், சின்ன புள்ளை. அது கொண்டுமே தெரியா. பிறந்ததுலேருந்து 7 வயசாக காட்டி சின்ன புள்ளை. நாங்க அந்த பீரியட் எல்லாரும் தாண்டிட்டோம். 7 வயசுல இருந்து 14 வயசாக காட்டி அந்த ஆணுக்கு சொல்றது முமையிஸ். அந்த 7 வயசுல அதுல நல்லது கெட்டது கொஞ்சம் விளங்கும். முமையிஸ் 14 வயசுல ஆண்களை பொறுத்த வகையில சொல்றது 14 வயசுல முராஹிக், வாலிபத்துடைய போர்டர்ல இருக்கிறார். முராஹிக் 14 வயசுல வாலிபத்துல போர்டர் இருக்கிறார். 14 வயசாகும் போது தந்தைமார்கள் 14 வயசுல ஆண் பிள்ளைகளை கட்டாயம் கவனிங்க. 15 வயசுல ஒரு ஆண் மனிதன் பெரிய வயசுக்கு வாரான். முமையிஸ், பெரிய பிள்ளையாகிட்டாரு. அவனுக்கு தொழுகை கடமை, அவனுக்கு நோன்பு கடமை, பணம் இருந்தால் ஜக்காத் கடமை, எல்லாம் அவருக்கு கடமையாகுது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 15 வயசுல என்னோட வாலிபம் ஆரம்பிக்குது. 15 வயசுல வாலிபம் ஆரம்பிக்குது. 15 வயசுல இந்த 40 வயசாக காட்டி வாலிபத்துடைய காலம். சின்ன புள்ள காலம் 7 வயசு, முமையுடைய காலம் 7 வயசு, வாலிபத்தை கிட்டவாகிற புராஹிக் 1 வருஷம். வாலிபம் ஆரம்பமாகுது 15 வயசு. வாலிபம் ஆரம்பமாகிவிட்டால் 40 வயசாக காட்டி வாலிபத்துடைய காலம். 33 வயசு அஷத்துல் புலூக், வாலிபத்துடைய கடுமை. 40 வயசாக காட்டி வாலிபத்துடைய காலம். 40 வயசுல வாலிபம் முடிஞ்சு 40 வயசுல ஆரம்பிக்குது எது? புத்தி கூர்மையாக ஆரம்பிக்குது. அதனாலதான் அல்லாஹு தாலா நபிமார்களுக்கு நுபுவத்தை 40வது வயசுல கொடுத்தான். ஏன்? நபிக்கு புத்தி இருக்கணும்,
40 வயசுல புத்தி கூர்மையாக ஆரம்பிக்குது. அதனாலதான் எதொன்ற செய்யும் போதும் வயசுக்கு மூத்த மக்களுடைய மஷூராக்கள் எடுங்க சொல்லுவார்கள். 40 வயசுல புத்தி கூர்மையாக ஆரம்பிக்குது, 60 வயசாக காட்டி புத்தி கூர்மையாகிக் கொண்டே போகுது. புத்தி கூர்மையாகிற வயசு 60 வயசு வந்து விட்டதா, இப்ப நினைச்சு கொள்ள வேண்டியதுதான், நான் சின்ன பிள்ளையாக போறேன். 60 வயசு வந்து விட்டதா, இப்போ அங்கால போறது வயோதிபத்துடைய காலம். 60 வயசுக்கு பிறகு அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 60 வயசுக்கு பிறகு ஒன்று கண்ணியமா வாழ வைப்பான், இல்லாட்டி அல்லாஹ் கேவலமாக்குவான். யாரு தரப்பட்ட வாலிபத்துல அல்லாஹ்ட கோபத்தை சம்பாதிக்கிறாங்களோ 60 வயசுக்கு பிறகு அல்லாஹ் அவரை கேவலமா வாழ வைப்பான், நொண்டிக் கொண்டு வாழ வைப்பான். வயசாளி கவனிக்க யாரும் மிக்க மாட்டாங்க. 60 வயசுக்கு பிறகு அந்த நிலைமை உண்டாகும். தொழுகையில் என்ன துவா ஓதுறோம்? தொழுகையில் போர்டுகளை பாருங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அன் உரத இலா அர்தலில் உமர். யா அல்லாஹ், வாழ்க்கையோட கெட்ட பகுதிக்கு என்ன தட்டிவிடாதே. யா அல்லாஹ், வாழ்க்கையோட கெட்ட பகுதி எப்ப வரும்? 60 வயசுக்கு பிறகு வரும். சில மக்கள் அல்லாஹ் 60 வயசுக்கு முந்தியும் அல்லாஹ் கொடுத்துடுவான். நீ பண்ணின அநியாயத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு சோதனையை உண்டாக்கிடுவான். அப்படியான கூட்டத்திலிருந்து அல்லாஹ் எங்களைய பாதுகாக்கணும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால நேரம் காலம் முடிஞ்சு கொண்டு போகுது. 60 வயசுக்கு பிறகு அல்லாஹ் 100 வருஷம் வாழ வச்சான். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஜ்ரத் அபூபக்கருடைய மகள், ஹஜ்ரத் அபூபக்கருடைய மகள், ஆயிஷாவுடைய சகோதரி, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா வாலிப வயசுல செஞ்ச ஹித்மத். சாப்பாடு எடுத்துக்கொண்டு சௌர்குகைக்கு ஏறினார்கள். வேர்வை சிந்த சிந்த சௌர்குகைக்கு போய் தன்னுடைய தகப்பனுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் சாப்பாட்டை கொடுத்து விட்டு வந்தார்கள். வாலிபத்திலே செஞ்ச தியாகம் அல்லவா அல்லாஹ் கபூல் செஞ்சான். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவன தியாகத்தை அல்லாஹ் கபூல் செஞ்சு 100 வருஷம் வாழ்றாங்க. சுப்ஹானல்லாஹ், 2 கண்ணும் பார்வை இல்ல, முடியெல்லாம் பழுத்தே 100 வயசு வாழ்றாங்க. 2 கண்ணும் பார்வை இல்ல. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா 100 வயசுலையும் அவங்களோட வேலையை அவங்களே செஞ்சாங்க. வாலிபத்தில் செஞ்ச தியாகம் ஹித்மத் அல்லாஹ் கபூல் செஞ்சான். அப்படிப்பட்ட தீனுக்கு ஹித்மத் செய்யக்கூடிய கூட்டமாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக.